ஓகே, வெல்கம் டு விதிகல் ஸ்டடி சென்டர். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் கீவேர்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு செஷன் பார்த்துடலாம் டுடே, சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் சிஎஸ்ல. ஸோ நம்ம டுடே வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இது கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனில் செகண்ட் கிளாஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கோல்ட் பூட்டிங்னா என்ன, ஹார்ட் பூட்டிங்னா என்ன, வார்ம் பூட்டிங், சாஃப்ட் பூட்டிங்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதில் 6 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ டுடேவும் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு டுடே வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, கான்செப்ட்ஸ்லாம் புரியுதா அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். கான்செப்ட்ஸ் தேவையான இடத்துல நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும், கியூஏ டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஆகிடும், ப்ளஸ் நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸை கவர் பண்ண மாதிரி ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் தி volatile மெமரி, ஓகேங்களா? தற்காலிக நினைவகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் எது, யாராவது சொல்ல முடியுங்களா? சாட்டும் பண்ணலாம், நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கான செஷன் தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் உடனே கேட்கலாம் தாராளமாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் தி volatile மெமரி, ரோம், பிரோம், ரேம், இபி ரோம். ஸோ இந்த நாலில் வந்து எது வந்து தற்காலிக நினைவகம் அப்படின்னு கேட்குறாங்க. volatile, நான் volatile ரெண்டு வகையை பிரிப்போம் இல்லைங்களா நம்ம? எனிஒன்? RAM, read only memory. ROM. only memory. ROM. ரோம். Yeah. சார் வந்து ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? தப்பு இல்லை, நீங்கள் ஆன்சர் வந்து சொல்ல மட்டும்தான் நம்ம கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ண முடியும், கண்டிப்பாக. அது நல்ல விஷயம் தான். ஸோ ரோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயவும் அதோடைய பயாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அழியவே கூடாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அப்போது ரோமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் பொதுவாகவே அழியவே அழியாது. ஸோ அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எலக்ட்ரிக்கலி அதுதான் வந்து ஏஇபி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வச்சு நம்ம அழிப்போம், அது வந்து இபி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே ரோம் அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மாதிரி வரும், ஓகேங்களா? அதாவது அது வந்து எப்படின்னு சொன்னால் அது அழிக்க முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தற்காலிக நினைவகம் எது அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். சார் நீங்கள் சொன்னீங்க ஆன்சர் ஓகே, பட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரோம் அப்படிங்கிறது தற்காலிக நினைவகம் கிடையாது, அது நான் volatile மெமரியில் வருங்க சார். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது சார். Okay, sir. ஓகே சார், ஸோ சூப்பர். அதே மாதிரி அப்போ ரேம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான ஆன்சராக வரும், சரிங்களா? நேரடி அணுகல் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஒரு டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட். என்னன்னா ஒரு டேபிள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட டேபிள், ஓகேங்களா? ரேம், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஹார்ட் டிஸ்கில் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைப்போம், அது செகண்டரி மெமரியில் வந்துடும். இப்போ பிரைமரி மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வரும், ரோம் வரும். இந்த பிரைமரி மெமரியில் வரக்கூடிய ரேம் அப்புறம் ரோமில் வந்து ரேம் வந்து அழிஞ்சிரும், ஓகேங்களா? அதாவது இப்போ பவர் ஷட் டவுன் ஆகுது, நம்ம வந்து சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரேமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அழிஞ்சிரும். அப்போ அது வந்து நம்ம தற்காலிக நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது volatile மெமரி, ஓகேங்களா? ரோமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழியவே அழியாது. அது வந்து அழிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து சில அப்படி ஒரு கர்சர் வந்து மின்னும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பயாஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஓஎஸை வந்து லோட் பண்ணுறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து லோட் பண்ணி தர்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோம், அதில் இருக்கக்கூடிய அந்த பயாஸ் அப்படிங்கிற ஒரு நிரல் தான், ஒரு ப்ரோக்ராம் தான். அப்படின்றப்ப ரோமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது. அது வந்து அழியாததுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக, தப்பே இல்லை. ஸோ ரோம் இது வந்து ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ரோமில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் வந்து 2 டைப் இங்கே கொடுத்துருப்பாங்க, 3 டைப் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ரோம், பி ரோம், இபி ரோம், ஏஇபி ரோம் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ரேம் வந்து அழியாது, தற்காலிக நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இருக்க டவுட் இருக்குங்களா கார்த்திகா மேம்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? அதுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி வேணும் அப்படின்னு சொன்னால் 1 செகண்ட்.
ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ரீகால் மாதிரி எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம வந்து ஒரு கொஷின் பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து கவனித்து பார்க்குறப்ப அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து வேற ஒரு கொஷின் நமக்கு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரீகால் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின்ஸ் தப்பாக சொல்கிறீங்க, ஆன்சர் வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்கன்றது இங்கே விஷயமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம ரீகால் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே இருக்கு பாருங்களேன். ரோம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே ரோமோட இது வந்து படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு கணினி வந்து நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். போஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தான் பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனில். அதில் பயாஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பயாஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே ஒரு கம்ப்யூட்டரை அல்லது ஒரு லேப்டாப்பை. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ரோம் பற்றி டேரெக்டாக போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி இன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? பொதுவாகவே இது வந்து ஸ்பெஷல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வித் ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா தான் அங்கே இருக்கும். அட் மேனுஃபேக்சரிங் டைம்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சில டேட்டாஸ் தகவல்கள் தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? விச் cannot பி மாடிஃபைட். அது மாடிஃபை பண்ண முடியாது நம்மளால். மீனிங் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அழிக்க முடியாது. சரிங்களா? தி ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் தட் ஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னாஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரூம்ஸ். ஓகேங்களா? அது ஒரு கம்ப்யூட்டரை தொடங்குறதுக்கும் சில டெஸ்ட்டுகளை பண்ணுறதுக்கும், ஓகேங்களா, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சில டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ரோமில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சில ப்ரோக்ராம்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரோமில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு டைப்பு. இதோட டைப்ஸோட டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைனா ரெக்கார்டட் செஷனை நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அழிக்கக்கூடிய நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம் அப்படிங்கிறது தமிழில். சரிங்களா? இதுவும் அடுத்த டைப் தான். மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா இஇபி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான தமிழ் அர்த்தங்கள். ஸோ இந்த 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 டைப்ஸ் தான் இருக்குது. பொதுவாகவே ரோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க டேட்டாவை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. ஸோ விச் இஸ் volatile, தற்காலிகமாக இருக்கும். நான் volatile அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேற அதோட ஆப்போசிட் வரும். சரிங்களா? ஸோ இதான் அதோடைய பேசிக் கான்செப்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம் நம்ம. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்ட் ஐசிஸ்? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய தமிழ் நேம் வந்து ஒருங்கிணைந்த சுற்றுகள். இது வந்து எந்த ஜென்ரேஷனில் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் எனி ஐடியா? ஒருங்கிணைந்த சுற்றுகள் ஐசிஸ் எந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நமக்கு இந்த ஐசிஸை வந்து நமக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்கவர் பண்ணாங்க, நம்ம ஒர்க் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஐசிஸ் நம்ம யூஸ் பண்ணோமா, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஐசிஸ் யூஸ் பண்ணோமா, தேர்டா ஃபோர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக பேசிக் கொஸ்டின் தான். ஒரு 11th புக் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 11th புக்கோட ஃபஸ்ட் சாப்டர்லேயே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எனி ஐடியாஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்னா எனி ஐடியாஸ்? ஓகே, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் டிரான்சிஸ்டர்ஸ். தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மைக்ரோ ப்ராசஸர் லெவலுக்கு வந்துடும். சரிங்களா? விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் கைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் நேம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே கூட பார்த்துடலாம். இங்கே நம்ம இங்கே இருக்குது பாருங்களேன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்.
இதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், முதலாம் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் இது ரெக்கார்ட் கிளாஸ் நான் ப்ரொவைட் பண்ண செஷன் இல்லைங்களா? ஸோ ரெக்கார்டு செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப இந்த இயரும் முக்கியம், ப்ளஸ் அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அந்த ஜென்ரேஷனில் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து 1940 1956 அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ண டெக்னாலஜியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிட குழல்கள். ஆக்சுவலாக இந்த வெற்றிட குழல்கள், அந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற அதுக்கு அந்த ஒர்க்கிங் மெக்கானிசமை நான் அந்த ரெக்கார்டட் செஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதில் டவுட் இருக்குது, யாராவது கொஞ்சம் அந்த ஐடியாலஜியில் கிராஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷனை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதிக அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் புரியக்கூடிய இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் நம்ம டைப் பண்ண முடியாது அதில், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெஷின் லாங்குவேஜ் இயந்திர மொழியில் தான் அதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அப்போ செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறப்ப நம்ம டேரெக்டாகவே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கவே மாட்டோம். செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு தான் வேக்யூம் டியூப்ஸே வந்திருப்போம். ஸோ இப்போ டிரான்சிஸ்டர்ஸோட ஒர்க்கிங் ஐடியாலஜி என்ன, அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன் ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணிடலாம் ஈஸியாக, சரிங்களா? அப்போ செகண்ட் ஜென்ரேஷனுங்கிறது இதுதான், திரிதடயங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். 1956 to 64 இயர் ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் வந்து யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோடைய சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ IBM 1401, IBM 1620, யூனிவாக் அப்படின்னு சொல்லுவாங்க 1108. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ்லாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர மொழி, அதாவது மெஷின் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மீனிங் மெஷின் லாங்குவேஜ்னா கம்ப்ளீட்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஓகேங்களா? அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப சம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், சம் ஆல்ஃபபெட்ஸ், ஓகே சாரி, சம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா A01 B0 அப்படிங்கிறது ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் கோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே, ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரீகால் மாதிரி, தப்பே இல்லை. கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பேவும் அப்படி ரீகாலும் பண்ணிக்கோங்க. நான் தனியாக ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாஸ்ட் சிலபஸாக இருக்கிறதுனால உங்களால் அதிகமாக ரீகால் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்தந்த கொஸ்டின் பார்க்குறப்பே அதுக்கான கான்செப்ட்ஸையும் நம்ம ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வுட் பி பெட்டர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்ட் ஐசிஸ், எந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஐசியை வந்து யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் தான். இந்த இயர் 1964 to 71 அந்த ரேஞ்சில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு, மீனிங் தி மாடல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஓகேங்களா? ஹனிவெல் 6000 சீரிஸ், IBM 360 சீரிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு ஜென்ரேஷன் வர்றப்பயுமே ஒன்று சைஸ் வந்து சின்னதாகும், அட் த சேம் டைம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மெக்கானிசம் வந்து மாறும். ஹீட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எலக்ட்ரிசிட்டியுமே கம்மியாக எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து மெஷின் லாங்குவேஜ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ் மீன்ஸ் நம்ம இப்போ டைப் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரி நம்ம மனிதர்களுக்கு புரியக்கூடிய சில வேர்ட்ஸ், கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் கம்ப்யூட்டரில் டேரெக்டாக. ஸோ அதுதான் உயர்நிலை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஸ், அதாவது இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு ஒரு சம் டைம் எடுக்கும் நம்ம தெளிவாக இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்கள், மைக்ரோ ப்ராசஸர் லெவலுக்கு போயிடுவோம் நம்ம, சரிங்களா? ஸோ இங்கே இருக்கும் இந்த சிப் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நுண் செயலி அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ ப்ராசஸர். சிறியது வேகமானது ஆப்பிள், IBM மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்லாம் அந்த ஜென்ரேஷனில் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ 1971 to 1980 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதுதான் அதோடைய ஹிஸ்ட்ரி ஐடியாலஜி. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா AI ரிலேட்டடாக வந்துடும். ULSA அப்படின்னு சொல்லுவாங்க, மீப்பெரு அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள், அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்க்குறப்ப தான் நம்ம நிறையா AI பார்த்தோம், ப்ளஸ் ஜென்ரேட்டிவ் AIஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இந்த ChatGPT மாதிரி எல்லாரும் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா எல்லாருமே, அந்த மாதிரியான AIஸ் ரிலேட்டட் டூல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெக்கார்டட் கிளாஸ் ஐ ஹோப் ஸோ இது ரெக்கார்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா மேபி அதில் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம படிக்கிறப்ப அதுக்கு ஒரு தனி செஷன் நான் கொடுப்பேன் உங்களுக்கு, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிக் டேட்டானா என்ன, ப்ளஸ் ஐஓடினா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி மறுபடியும் ஒரு சின்ன கிளாஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி. ஸோ அந்த கிளாஸ் வர்றதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுக்கான டேட்டா பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எந்த மாதிரியான மாடல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியம். ப்ளஸ் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ தேர்ட் கொஸ்டின் போகலாம், மூவ் பண்ணலாமா? ஆக்சுவலாக நான் நினச்சிருந்தேன் உங்கள்கிட்ட இந்த இயர்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா தப்போ ரைட்டோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினுக்கு. அதுலேருந்து நானாக தான் ஒரு கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹூ அசைன்ஸ் ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் இன் அ ஹோம் நெட்வொர்க்? ஓகேங்களா? இல்லைங்களா, டிவைசஸ், அதான் ஹோம் நெட்வொர்க். அந்த ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, பட் இது சொல்றீங்களா, இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைனமிக். சார் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார். பிரேக் நெட்வொர்க் செக் பண்ணிக்கிறேன். ஆமா சார். மேம் இப்போ கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது சார், இப்போ கிளியரா. ஓகே. மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆச்சு மட்டும் சொல்லுங்க மேம், பிரச்சனை இல்லை. ஏன்னா விட்டு விட்டு கேட்டுச்சுன்னா கஷ்டம் தானே. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மறுபடியும். நான் இப்போ நெட்வொர்க் மறுபடியும் ரீசெட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பாருங்கள், இது லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஐஎஸ்பி பொதுவாகவே ஐஎஸ்பி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரைட்டு தான் மேம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நான் இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் நெட்வொர்க், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு இன்டர்நெட் அசைன் நம்பர் அத்தாரிட்டி ஹோமுக்கு கொடுக்குறது. ஹோமுக்கு நீங்கள் அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐஎஸ்பி அப்படிங்கிறவங்க அதாவது இந்த இடத்துல அந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அது வெறும் ஐபி அட்ரஸ்ன்னு கேட்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் கடைசி ஒரு 5 to 10 மினிட்ஸில் அதை சொன்னேன் உங்களுக்கு. அந்த அந்த சைட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓ, இந்த டிவைஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் பாருங்களேன், இந்த இடத்துல அந்த டவர் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஐபி அட்ரஸோட 2 டைப் பார்த்தோம் இந்த இடத்துல. இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து இங்கே ஆண்டனாலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல் டவர் இருக்குது, அங்கேருந்து பப்ளிக் ஐபி, ஓகேங்களா? ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி வந்து எங்கே வருது அப்படின்னா ரவுட்டருக்கு வருது. இந்த ரவுட்டர்லேருந்து நம்மளோட வீட்டு டிவைசஸ், இந்த கம்ப்யூட்டர், இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து யார் மூலமாக வருது நமக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா மேம்? அந்த டைரக்ஷனை பாருங்களேன். ஸோ ஐஎஸ்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா மேம்? கேட்குதுங்களா நான் பேசுகிறது?
கேக்குது சார். ஓகே மேம். ஸோ இங்க பாருங்க. ஐஎஸ்பி இருக்காங்க இல்லைங்களா? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்ட்டா நம்ம மொபைல் வச்சிருக்கோம். நம்ம மொபைல்ல ஒரு சிம் போட்டுருக்கோம். ஜியோ சிம் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மொபைல டைரக்ட்டா கனெக்ட் பண்றப்ப, அவங்க வந்து நம்ம மொபைலுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மீனிங் அவங்க வந்து நம்ம மொபைலுக்கு இன்டர்நெட் குடுப்பாங்க. இதே இது ஒரு வீட்டுக்குள்ள இப்ப நம்ம ஒரு ஏர்டெல் ஃபைபர் அப்படின்னு போட்டிருக்கோம், அல்லது ஒரு ஜியோ ஃபைபர் போட்டிருக்கோம், அல்லது ஒரு மோடம் வச்சிருக்கோம், ஒரு ரவுட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுட்டர் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும், மொபைலுக்கும், டிவிக்கும் நம்ம இன்டர்நெட் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட ஐஎஸ்பி, ஜியோ, ஏர்டெல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ தான் நம்ம ரவுட்டருக்கு குடுப்பாங்க. அல்லது அவங்க இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த டிவைஸுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் குடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இத நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாவே ஒரு இன்டர்நெட்ல அல்லது ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட்டா இருக்கக்கூடிய இன்டர்நெட்ன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்ல வந்து ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து இன்டர்நெட்ல யூனிக்கா தான் இருக்கணும். ஸோ அப்படி யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்னொரு சின்ன ஸ்டோரி மாரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இத. அதாவது இன்டர்நெட் வந்து உருவான காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் அத வந்து யூனிக்கா வச்சிருக்கணும். இன்டர்நெட்ல கனெக்ட்டா இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸுமே யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஐபி அட்ரஸஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லியன், 4 பில்லியன் அந்த மாரி அதிகமான ஐபி அட்ரஸஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல யூனிக்னெஸ்ஸ வந்து தேடி கண்டுபிடிச்சு குடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இவங்க 2 விதமா பிரிச்சாங்க ஐபி அட்ரஸ. ஒண்ணு பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு பிரிச்சாங்க. ஓகேங்களா? பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு ஐஎஸ்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் வந்து ஒரு டிவைஸுக்கு டைரக்ட்டா ஒரு இன்டர்நெட்ட வந்து ஷேர் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ சிம் வந்து நம்மளுடைய ஜியோ சிம்மோ, ஏர்டெல் சிம்மோ அல்லது ஒரு பிஎஸ்என்எல் சிம்மோ நம்ம மொபைல்ல போட்டு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம மொபைல்ல மொபைல் டேட்டாவ ஆன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம டைரக்ட்டா செல் டவர்ல இருந்து நம்ம மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஜியோ வந்து செல் டவர்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா இன்டர்நெட்ட வந்து புரொவைட் பண்றாங்க. அப்ப நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ வாங்கிக்கிறோம் அவங்கட்ட இருந்து. சரிங்களா? என்ன அட்ரஸ் வாங்கிக்கிறோம்? பப்ளிக் ஐபி அட்ரஸ வாங்கிக்கிறோம். அட் தி சேம் டைம் நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என் மொபைல்ல ஒரு சிம் போட்டேன். அந்த சிம்ல மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி அதுல வந்து இன்டர்நெட் வந்து இருக்கு இப்ப எனக்கு. அப்போ என் மொபைலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஏன்னா அது ஐஎஸ்பிட்ட இருந்து டைரக்ட்டா என் மொபைலுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் இப்ப என்னோட லேப்டாப் இருக்கு இல்லைங்களா? அந்த லேப்டாப்ல தான் நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் உங்களோட Zoomஓட கனெக்ட் ஆயிருக்கேன். அப்ப இந்த இடத்துல என் லேப்டாப்புக்கான இன்டர்நெட் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, என் லேப்டாப்ல சிம்லாம் போட முடியாது. ஐஎஸ்பினால எங்க வீட்ல ரவுட்டரும் கிடையாது, மோடமும் இல்ல. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மொபைல்ல வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி, என்னோட லேப்டாப்ல வைஃபை ஆன் பண்ணி, நான் 2 டிவைஸையும் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஐஎஸ்பி அதாவது செல் டவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து என் மொபைலுக்கு இன்டர்நெட் தர்றாங்க. ஸோ அப்ப அவங்க என் மொபைலுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ குடுப்பாங்க. இப்போ என் மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஷேர் ஆகுது. சரிங்களா? அப்படி என் மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு இன்டர்நெட் ஷேர் ஆச்சுன்னு சொன்னா, என் மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ இந்த லேப்டாப்புக்கு வந்து தரணும். அப்படி தர்றப்ப, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, ஐபி அட்ரஸஸோட யுனிக்னெஸ் வந்து ரொம்ப அதிகமா போகுது. ஐபி அட்ரஸஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டோகால் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்னோட மொபைல்ல இருந்து நான் வந்து என்னோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுட்டர் மாரி ஒர்க் பண்ணும். அதாவது இன்டர்நெட்ட பிரிச்சு வழங்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு தான் ரவுட்டர்னா அதான். இன்டர்நெட்ட வந்து பிரிச்சு வழங்கும் ஒவ்வொரு சிஸ்டம்க்கும். அப்ப அந்த மாரி என்னோட மொபைல் என்ன பண்ணுது இப்ப? அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நெட்ட என்னுடைய லேப்டாப்புக்கு பிரிச்சு குடுக்குது. அப்ப அப்படி இன்டர்நெட்ட குடுக்குறப்ப, இந்த மொபைல் வந்து ஒரு ரவுட்டர் மாரி ஒர்க் பண்ணி, இது வந்து ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னோட சிஸ்டமுக்கு வந்து குடுக்கும். சரிங்களா? அதாவது என்னுடைய லேப்டாப்புக்கு வந்து குடுக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஐஎஸ்பி மூலமா ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகுது டைரக்ட்டா அப்படின்னு சொன்னா, அந்த ஐஎஸ்பி மூலமா கனெக்ட் ஆகக்கூடிய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல டைரக்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப அதற்கு ஒளிவு மறைவு கிடையாது அதுக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். ஓகேங்களா? அதே மாரி ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதனம், அதோட இன்டர்நெட்ட பல டிவைஸஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி குடுக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க பொதுவா.
அந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் வாங்கக்கூடிய சாதனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸை கொடுக்கும். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்க்கணுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, இங்கே பாருங்க. இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகுது, நேராக ரவுட்டருக்கு போகுது. அப்போது இன்டர்நெட் வந்து ரவுட்டருக்கு போகிறது யார் மூலமாக போகுது அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்பி மூலமாக போகும். இந்த இடத்துல அப்படி போகிறப்ப அவங்களுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கப்படும். 12.23.56.78 அப்படிங்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ரவுட்டருக்கு போகும். இப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது, அதோட இன்டர்நெட்டை வந்து பிரித்து கொடுக்குது ஒவ்வொரு டிவைசஸ்க்கும். அப்படி ரவுட்டர்லேருந்து இந்த மாதிரி ஹோம் டிவைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்நெட்டை பிரித்து கொடுக்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொபைல், லேப்டாப், அப்புறம் இன்னொரு லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 192 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இந்த இன்டர்நெட்லேருந்து ரவுட்டருக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஐபி அட்ரஸஸோடைய அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரது யார் அப்படின்னு சொன்னால் NAT அப்படிங்கிற ஒரு அமைப்பு, நெட்வொர்க் அட்ரஸ் அஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இஸ் வாட் டிரான்ஸ்லேட்ஸ் அ செட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் டு அனதர் செட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ். உதாரணத்துக்கு இப்போ நான் என்னுடைய லேப்டாப்பில் வந்து ஒரு இன்டர்நெட்டில் ஒன்று தேடுறேன். அப்படி தேடுறப்ப அப்போ என்னோட லேப்டாப்புக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்கும். அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் மூலமாக, ஏன்னா என் மொபைல் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு அந்த லேப்டாப். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து மொபைலுக்கு போகும் அல்லது ஒரு ரவுட்டருக்கு போகும். அந்த ரவுட்டர் வந்து அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸை பப்ளிக் ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணி எங்கே கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்டர்நெட்லேருந்து திரும்பி நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸாக வந்து அங்கேருந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய மொபைலுக்கோ நம்மளோட லேப்டாப்புக்கோ வந்து சேரும். சரிங்களா, ஸோ அப்போ ஒரு காமனாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்பியோட டேரெக்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்லேருந்து சில ஹோம் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் குளோப் இருக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கு ரவுட்டரு. ஓகேங்களா, அந்த 2 கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரவுட்டர். அந்த ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரும். அங்கேருந்து ஒரு டேப்லெட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று இருக்குது, இங்கே லேப்டாப் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஒரே ஒரு டிவைஸ் மூலமாக ஷேர் ஆகுது. அப்போ இந்த 1, 2, 3, 4 இந்த 4 டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐபி அட்ரஸுடைய டிரான்ஸ்லேஷன் பப்ளிக் ஐபி அட்ரஸ்லேருந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்லேருந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ அதை பண்ணித்தர்ற அந்த ப்ரோட்டோகாலோட நேமு அல்லது அந்த அந்த அமைப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் NAT, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபலாக இந்த மாதிரி ஐபி அட்ரஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா IANA அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, IANA அப்படின்னு அர்த்தம். குளோபலாக ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த IANA ஒரு ஒரு நிறைய பஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RIR அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, RIR இதை உங்கள் புக்கில் இருக்காது, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான், இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா, ஸோ இந்த IANA அப்படிங்கிற அமைப்பு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு பஞ்சாக ஒரு ஐபி அட்ரஸை எடுத்து ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்ட்ரிஸ்க்கு கொடுத்துரும். ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொரு ரிஜியனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ரீஜனல் ஆஃபீஸ், அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ IANAங்கிறது ஹெட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, ரீஜனல் ஆஃபீஸ்க்கு கொடுத்துரும். அந்த ரீஜனல் ஆஃபீஸில் இருந்து அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ISP இருப்பாங்க, ஜியோவோட செல் டவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்துடும். அப்போது IANA RIR ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்ட்ரிஸ்க்கு வரும் ஐபி அட்ரஸஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ISPக்கு வரும். அந்த ISPயிலேருந்து அந்த டிவைஸுக்கு போகிறது பப்ளிக் ஐபி அட்ரஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்கில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். அங்கேருந்து அது மூலமாக மற்ற டிவைசஸ் கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து ரவுட்டர் அப்படிங்கிறது அந்த இன்டர்நெட்டை வந்து பிரித்து வழங்கும், ஒவ்வொரு டிவைசஸையும் கனெக்ட் பண்ணும். இதுதான் ரவுட்டருடைய முக்கியமான வேலை. நான் உங்களுக்கு ரவுட்டர் அண்ட் ஸ்விட்ச் அதுக்கான டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் பற்றி படிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து நான் உங்களுக்கு PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். பாசிபிளி இன்னொரு 2 கிளாஸில் நெட்வொர்க் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நெட்வொர்க் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் எடுத்தேன். ஸோ இந்த கொஸ்டின் வர்றதுனால அப்பப்போ நம்ம ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். ப்ளஸ் நான் உங்களுக்கு தியரி பார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன், இன்னும் 2 கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். பண்ணுறப்ப உங்களுக்கு எது பற்றிலாம் கொடுப்பேன் அப்படின்னா DNSனா என்ன, URLனா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஹிஸ்ட்ரிஸ் என்ன, ரவுட்டர்,
ஸ்விட்ச், இதுக்கான எல்லா டிஃபரன்ஷியேஷன் தியரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ சொன்ன வரைக்கும் யாருக்காவது புரியலைங்களா? ஸோ இப்போ சொல்லுங்க, who assigns private IP addresses in a home network? DHCP. சூப்பர் மேம். ரவுட்டர் வயா டிஹெச்சிபி. அந்த ரவுட்டர் அப்படிங்கிற அந்த டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணுது. எது மூலமாக பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த டிஹெச்சிபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால் மூலமாக. ப்ரோட்டோகால்னா ஒரு வழிமுறை, ஓகேங்களா? அதை பயன்படுத்தி பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐபி அட்ரஸை பிரித்து வழங்கணும் இல்லைங்களா? ப்ரைவேட் ஐபி அட்ரஸை உருவாக்கி வழங்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு வழிமுறை வேணும், ஒரு நெறிமுறை வேணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதோடைய ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் டிஹெச்சிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அதுக்கான ஃபுல் எக்ஸ்பான்ஷன். அப்போ ஐஎஸ்பி அப்படிங்கிறவங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹூ ப்ரொவைட்ஸ் இன்டர்நெட் டு தி direct devices, ஓகேங்களா? ஸோ தட் டிவைஸ் வில் கெட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் ஃப்ரம் ஐஎஸ்பி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். NAT அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் which converts IP address, one set of IP address to another set of IP address, ஓகேங்களா? அந்த மாதிரி பப்ளிக் டு ப்ரைவேட், ப்ரைவேட் டு பப்ளிக், அதை பண்ணி தரவங்க வந்து பார்த்தீங்கன்னா NAT அப்படின்னு அர்த்தம். IANA is the majority or high level, high peak office like head office who provides all kind of IP addresses to regional internet registries அப்படின்னு சொல்லுவாங்க. From there itself you can get all kind of IPs to ISPs, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்போ வீட்டு இணையத்தில் தனிப்பட்ட ஐபி முகவரிகளை யார் ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து ரவுட்டர், டிஹெச்சிபி மூலமாக ரவுட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு முகவரியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் அந்த டிவைசஸ்க்குலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ சூப்பர். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ஐடியாலஜியில்? இது வந்து ஒரு கான்செப்ட் தான், ஒரு சின்ன ஐடியாலஜி. மேபி உங்களுக்கு கொஸ்டின் இது வந்து ரைஸ் ஆச்சுன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்கனால ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? எனி டவுட்ஸ் கைஸ்? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? ஓகே ஓகே மேம், சூப்பர். ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் குளோபலி? அதுக்கு ரிலேட்டடாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. குளோபலின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பொது ஐபி முகவரிகளை உலகளவில் ஒதுக்குவதற்கு பொறுப்பானது யார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் குளோபலி? ஐஎஸ்பிங்கிறவங்க தேர்ட் பொசிஷனில் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு அமைப்பு சொன்னேன் இல்லைங்களா? அங்கேருந்து ஆர்ஐஆர் வரும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி வரும். ஸோ குளோபலாக ஐபி அட்ரஸஸை வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸஸை வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. IANA சார்? சூப்பர் மேம், IANA தான். சரிங்களா? இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐபி அட்ரஸஸ் எல்லாமே அசைன் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு எல்லாமே. ஸோ அவங்க தான் குளோபலாக பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஆர்ஐஆருக்கு வருது, அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிக்கு வருது, ஐஎஸ்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு வரும், ஆர் டைரக்ட் டிவைசஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப்புக்கு வந்து வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா IANA அப்படிங்கிறதே ஒரு அமைப்புக்கு கீழே தான் வரும், ஒரு சப் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் வரும். அந்த அமைப்பையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் நெட்வொர்க் கிளாஸில் வந்து பார்த்தோம், ஒரு அமைப்பு பெரிய அமைப்புன்னு மாதிரி ஒன்று பார்த்தோம். ட்ராய் பார்த்தோம். ட்ராய் பக்கத்தில் அந்த அமைப்பு எழுதியிருந்தேன். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா IANA வருது. யாராவது சொல்ல முடியுங்களா அந்த அமைப்பு என்னென்னு? ட்ராய்க்கு மேலே எழுதியிருந்தேன் அதை. TRAI, ட்ராய். இந்தியாவில் வந்து டெலிகாம் சர்வீசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணது இல்லைங்களா? இந்த ட்ராய்க்கு கீழே தான் அதை எழுதியிருந்தேன். மேலே எழுதியிருந்தேன். எனிஒன்? ஸோ இந்த IANA அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? ஒரு சப் டிபார்ட்மெண்ட் மாதிரி அந்த அமைப்புக்கு. இது பார்த்துடலாம். இங்கே வரும். ஸோ ட்ராய்க்கு மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ICANN, இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ICANN அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே தான் ஒரு சப் டிபார்ட்மெண்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா
என்ஏ வந்து வரும் சரிங்களா. ஸோ இதோடைய முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐகேனுக்கு கீழே தான் ஐஏஎன்ஏ வந்து வருது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பற்றியான ஐகேன், ஐஏஎன்ஏ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். Which protocol is used between a web client and a web server to permit secure data transmission? இணைய வாடிக்கையாளர் மற்றும் இணைய சேவையகம்னா சர்வர் சரிங்களா, இடையே பாதுகாப்பான தரவு பரிமாற்றத்தை அனுமதிக்கும் நெறிமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெறிமுறை மீன்ஸ் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. எந்த புரோட்டோகால் மேம்? மறுபடியும் ஒரு சொல்ல முடியுமா மேம்? ஆப்ஷன் ஏ சார், HTTP. ஓகே, ஷாமலா மேம் சொல்லியிருக்காங்க HTTPSன்னு சொல்லியிருக்காங்க. மேம் வந்து HTTPன்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாராவது ஒரு ஆள் வந்து இந்த HTTPக்கான எக்ஸ்பான்ஷன் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் இந்த HTTPக்கான எக்ஸ்பான்ஷன் சொல்ல முடியுமா? அப்படி நீங்க எக்ஸ்பான்ஷன் சொன்னீங்கன்னா இதுக்கான ஆன்சரும் தெரிஞ்சிடும் அதுல இருந்து. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சூப்பர் மேம், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நெட்வொர்க்கில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது? HTTP, அவ்வளோதான் சரிங்களா. அதே இது இந்த HTTPS இருக்கு இல்லைங்களா, அதுக்கான எக்ஸ்பான்ஷன் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அந்த எஸ்ஸுக்கான அர்த்தம் மட்டும் எனக்கு வேணும். செக்யூர். சூப்பர் மேம், அவ்வளோதான். அப்போ அதாவது நம்ம எப்படி, ஆமாம் அவ்வளோதான் மேம் சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. செக்யூர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா செக்யூர் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. HTTPயோட ஒரு சப் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் உருவான காலத்தில் எல்லாருமே HTTP புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது இன்டர்நெட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் HTTP தான் யூஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து நிறையா வந்துச்சு ஓகேங்களா, நிறைய விதிமீறல்கள் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் HTTPS அப்படிங்கிற ஒரு புது புரோட்டோக்காலை வந்து HTTPக்கு கீழே வந்து உருவாக்குனாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை, செக்யூராக அதை கிரியேட் பண்ணாங்க. செக்யூர் மீன்ஸ் சில என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS அப்படின்னு சொன்னாங்க, செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணும் சரிங்களா. அந்த டெக்னாலஜி நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நம்ம கொஸ்டினில் வந்து மேபி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஒன்று SSL அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு. அது ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTTP அப்புறம் HTTPS உடைய வேலை. அதில் HTTP என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான என்கிரிப்ஷன் மெக்கானிசமே யூஸ் பண்ணாது. அதாவது பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு டேட்டாவை இன்னொருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அதுதான் HTTPயோட வேலை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட வேலை. இதே இது 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, சியோட ஆப்ஷன். அந்த ஆப்ஷனோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனையே வந்து செக்யூராக பண்ணும். அப்போ செக்யூராக பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSL அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூர் சாக்கெட் லேயர். நோட் பண்ணிக்கோங்க, செக்யூர் சாக்கெட் லேயர். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் TLS அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் டேட்டா வந்து போயிட்டு வரணும் ஒரு ரெண்டுக்கும் இன்னொரு ரெண்டுக்கும். இப்போ நம்ம லேப்டாப்ல இருந்து நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சரிங்களா. 1 செகண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட URL வந்து பார்த்தீங்கன்னா tn.gov.in ஓகேங்களா. அந்த URL தான் நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போது இந்த URL வந்து நான் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனேவும் அந்த URLோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. என்ன இருக்குது முன்னாடி? HTTPSன்னு இருக்குது ஓகேங்களா. அதாவது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS. அப்போ அந்த HTTPS செக்யூர் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த வெப்சைட் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறோம், அல்லது இந்த வெப்சைட் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு யூஸருக்கு. மேபி நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் CSE லாகின் ஒன்று இருக்குங்களா, அந்த மாதிரி லாகின் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய யூசர் நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், நம்ம ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். மேபி வந்து ஏதாவது மணி டிரான்சாக்ஷன் நடந்துன்னு சொன்னால் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோடைய
சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்களை செக்யூராக பண்ணணும் அப்படிங்கிறதுனால உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS. அதோடைய முக்கியமான கன்சர்ன், அதோடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா டிரான்ஸ்மிஷனை செக்யூராக பண்ணுறது அதோடைய முக்கியமான கோல். அப்போது இந்த செக்யூர் டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த HTTPSல SSL அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூர் சாக்கெட் லேயர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. TLS அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு டனல் மாதிரி ஒர்க் பண்ணும். இதுக்கு வந்து சில என்கிரிப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்கிரிப்ஷன் டெக்னிக்னு சொன்னா அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை வேற ஒரு தகவல் மாதிரி மாத்திடுவாங்க. இப்போ ABC, ஒரு ஆப்பிள் APPLE அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது அங்க போய் அதுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வார்த்தையை வந்து மாற்றி அமைச்சிருவாங்க. ஓகேங்களா? அதாவது PPLE அப்படியே வேற ஒரு லெட்டரில் நமக்கு புரியாத ஒரு லெட்டரில் அது மாறிடும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்போ அந்த கீ ப்ளஸ் இந்த ஒரிஜினல் மெசேஜ், அது மாடிஃபைடு மெசேஜ், அது ரெண்டுமே வந்து சென்டர் அங்கே ரிசீவருக்கு போகும். ரிசீவர் கிட்ட அதுக்கு அந்த கீ வந்து இருக்கும், சரிங்களா? நடுவில் யார் வந்து ஸ்டீல் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த டேட்டா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டீல் பண்ண முடியாது. பிகாஸ் இஃப் தே ஸ்டீல் த டேட்டா தே கான்ட் ரீட் த டேட்டா ப்ராப்பர்லி. ஓகேங்களா? அந்த டேட்டாவை அவங்க ஸ்டீல் பண்ணாலும் அந்த வந்து அவங்களால ரீட் பண்ண முடியாது. அதோட ஒரிஜினல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து வெப் சர்வருக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எடுத்தாலும் ஒருவேளை நம்ம SSL யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும், சரிங்களா? அந்த HTTPS நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது வந்து கன்வெர்ட் பண்ணிடும் டேட்டாவை. ஓகேங்களா? இது வந்து ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக். இதை மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஷா அல்காரிதம்னு சொல்லுவாங்க, நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ HTTPSனா செக்யூராக ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து நடத்தும், ஒரு தகவல் பரிமாற்றத்தை செக்யூர் வேல வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இப்போ நான் 1 செகண்ட். செகண்ட். ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு லாக் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இப்போ tn.gov.in நான் வந்துட்டேன். அந்த லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் சிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து சில சர்டிஃபிகேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா SSL சர்டிஃபிகேட் ஆர் TLS சர்டிஃபிகேட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்க. சஃபாரிங்கிறது நான் யூஸ் பண்ணுற உலாவி, அதாவது வெப் ப்ரௌசர். ஓகேங்களா? அதே மாதிரி கூகுள் குரோம் அப்படிங்கிறது ஒரு உலாவி, ஒரு வெப் ப்ரௌசர். சஃபாரி இஸ் யூசிங் அண்ட் என்கிரிப்டட் கனெக்ஷன். ஓகேங்களா? அதாவது என்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஒரு கனெக்ஷனை வந்து உருவாக்கி தருது. எதுக்கு அப்படின்னு சொன்னால் www.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷனை சஃபாரி வந்து உருவாக்கி தந்திருக்கு. என்கிரிப்ஷன் வித் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. கீப்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்கு அது மூலமாக. ஸோ இட் சென்ட் டு ஆர் ஃப்ரம் தி அந்த வெப்சைட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது, அது வருதுன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நான் ஷோ பண்ணி காட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த சர்டிஃபிகேட் issued by R11. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு GoDaddy அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா SSL ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம டொமைன் நேம் வாங்குவோம் இல்லைங்களா? அது டொமைன் நேம் மீன்ஸ் டொமைன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு நேம், அதான் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டொமைன் நேம் நம்ம வாங்குறப்பயேவும் நமக்கு இந்த SSLலும் சேர்ந்து வாங்கிக்கலாம். அப்போ அதுக்கு SSL அப்படின்னு சொன்னால் ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். ஓகேங்களா? ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக் அப்படிங்கிறது தான். நான் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். செக்யூர் சாக்கெட் லேயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த காமன் நேம் இங்கே இருக்குது. ஸோ கண்ட்ரி ஆரிஜின் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி டெக்னிக் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து அந்த சாஃப்ட்வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சிக்னேச்சர் அல்காரிதம் பாருங்கள், SHA-256 பிட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா RSA என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ஷனில் நிறைய டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்குது. 256 பைட்ஸ் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, பப்ளிக் கீ. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கீ யூஸ் பண்ணி தான் நம்ம மாடிஃபைட் பண்ண இன்ஃபர்மேஷனை அவங்க ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். அப்போது நம்ம HTTPS அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் SSL அப்படி இல்லைன்னா TLS அப்படிங்கிற ஒரு செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகுது.
ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற என்கிரிப்ஷனை பொறுத்து. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா SHA-256 காமன் அப்படிங்கிற ஒரு என்கிரிப்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு. சரிங்களா? RSA என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அதோடைய விஷயம். ஸோ அந்த மாதிரி லாக் சிம்பிள் போட்டுருந்துன்னு சொன்னால் அவங்க வந்து HTTPS ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது அது SSL மூலமாக செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டை. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த வெப்சைட்டில் கொடுத்தாலும் அது செக்யூராக போகும். யாரும் அதை ஸ்டீல் பண்ண முடியாது. ஸ்டீல் பண்ணாலும் அவங்களால அதை ரீட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் சரி, அண்டர்ஸ்டாண்டிங். இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண மாதிரி பண்ணலாங்க சார். நீங்கள் எந்த வெப்சைட் போட்டாலும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா google.com போட்டால் கூட பார்க்கலாமா? தாராளமாங்க சார். நான் இப்போ போடுவோம் பாருங்களேன். இங்கே போடுறேன். google.com போடுறேன் இப்போ. இங்கே வந்துருச்சு பாருங்க. google.com பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துடும். ஸோ வெப்சைட் www.google.com. ஸோ சர்டிஃபிகேட் கொடுங்க. இவங்க இஷ்யூட் பை WR2. ஓகேங்களா? எப்போ அந்த டேட் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுது கொண்டு போட்டிருப்பாங்க. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட். இப்போ நீங்களே நாளைக்கு உங்களுக்கு ஒரு பர்சனலாக நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க. ஒரு அமேசானுங்கிறது ஒரு வெப்சைட் தானே. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே போய் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த லாக் சிம்பிள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த லாக் சிம்பிள்லாம் இருக்கா, அது ட்ரஸ்டபிள் வெப்சைட்டா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இதை ட்ரஸ்ட் பாருங்கள், உள்ளே பாருங்கள், டீட்டெயில்ஸ் பாருங்கள், இங்கேயே வந்திருக்கும். என்ன என்கிரிப்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா SHA-256 RSA என்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும் உள்ள. சரிங்களா? DNS நேம்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுமே இப்போ நிறைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் தயவு செஞ்சு அதுக்கான லாக் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஜூம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா zoom.com அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிசெட்ஸ் குளோபல் G2TLS RSA அப்படிங்கிற இஷ்யூட் பை இந்த கம்பெனி மூலமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வருது. இதில் GoDaddy இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அந்த சர்டிஃபிகேட் வேலிடில் இருக்கா அப்படிங்கிறத வந்துடும். எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இன்டர்நெட்டில் இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் சைடும் ஒன்று இருக்குது, ப்ளஸ் மேஜர் பாசிட்டிவ் சைடும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணாலும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே. ஸோ இதை பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HTTPS அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வரும். இப்போ சார் அப்போ FTP பற்றி படிக்க தேவையில்லையா, SMTP பற்றி படிக்க தேவையில்லையானா அதுவும் பற்றி படிக்கணும் நம்ம கண்டிப்பாக. சரிங்களா? FTP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட்டில் ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு, அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றுறதுக்கு FTP அப்படிங்கிற ஒரு நெறிமுறை, ஒரு வழிமுறை, ஒரு ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா FTP, ஃபைல் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே செக்யூராக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா FTPS அப்படின்னு இருக்குது, செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி SMTP அப்படின்னு சொன்னால் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெயில் வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெயில் சர்வருக்கும் இன்னொரு மெயில் சர்வருக்கும் இடையில அந்த மெயில் கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது, ஒரு நெறிமுறை இருக்குது. அதுக்காக பில்ட் பண்ணப்பட்டது தான் SMTP, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ அமேசானில் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கின உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயில் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா SMTP தான். ஒவ்வொரு தடவையும் கம்பெனிக்காரன் வந்து ஒவ்வொரு தடவையும் உட்காந்து நம்ம பேரெல்லாம் போட்டு நமக்காக எடிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே. இப்போ நான் போகிறேன் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக் ஆர்டர் பண்ண உடனே வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். அதுவே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், நம்மளுடைய பேரை வந்து பிளேஸ் ஹோல்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்மளோட நேமை போட்டுரும், நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணோம், அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸில் என்டர் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெறிமுறை வேணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த மெயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது SMTP அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கக்கூடிய ஐடியாலஜிஸை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது, கான்செப்ட் வருது அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் படிக்கிறப்பே இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறப்பே ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஜென்ரல் நாலேஜை கெயின் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு டெக்னாலஜி பற்றி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் ஏற்காவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? இல்லை சார், தேங்க்ஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர் யூனிட். மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்னா அதுக்குள்ளே வந்து இப்போ 4 பார்ட் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ளே வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா? பின்வருவனவற்றுள் எது நுண் செயலியின் பாகம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணித ஏரண சீலகம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? ஓகே, சியூ ஒரு மேம் ரெஜிஸ்டர், ஷாமலா மேம் ரெஜிஸ்டர். ஓகே மேம், ரெஜிஸ்டர் மேம் சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது? கேட்ச் நினைவகம், கேட்ச் மெமரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேடு, ரெஜிஸ்டர் அப்படின்னு. அதுக்கு தமிழ் மீனிங் தப்பாக இருக்குது. பதிவேடு, ரெஜிஸ்டர்னு நீங்கள் போட்டுக்கலாம், பதிவேடுலாம் போட வேணாம் தமிழில். சரிங்களா? கணித ஏரண செயலகம்னா ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ வேறு யாராவது எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின்? எனி ஆன்சர்ஸ் கைஸ்? ஸோ ALU அப்படிங்கிறது நம்ம இதுக்கும் ஒரு மாடல் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சின்ன மாடல் பார்த்துருந்தோம். ஒன் செகண்ட் அதே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி அதையும் கிராஸ் பண்ணிக்கோங்க ஐடியாலஜியை. இந்த மாடல் பாருங்களேன். ஓ, இது இல்லை ஒன் செகண்ட். ஹையராக்கி பாருங்க. மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் போட்டிருப்போம். சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் நானே பண்ணுறேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இங்கே நோட் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே பாருங்களேன். இந்த ஹைராக்கி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எல்லாருமே, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டே மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே புரியறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொன்ன விஷயம். மதர் போர்டு அப்படிங்கிற அந்த மதர் போர்டுக்குள்ளே ஏன்னா இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டிவைசஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ட்ரெண்டில். அப்போது பழைய டிவைசஸ் இருக்குது, புது டிவைசஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய மாறிட்டே இருக்குது. அப்படின்றப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதை க்ரியேட் பண்ணேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் வந்து சில டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கலாம் கண்டிப்பாக. இப்போ நியூ டிவைசஸ் பொறுத்து ஒரு சில டயக்ராம் வந்து மாறலாம். பட் இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது மதர் போர்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால், இது வரைக்கும் யாருக்காவது புரியல, கம்ப்யூட்டர் பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாடல் மட்டும், இந்த ஹைரார்கி ஐடியாலஜி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், ஈஸியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ மதர் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பிரைமரி மெமரியா செகண்டரி மெமரியா? ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பிரைமரி மெமரி ஆர் செகண்டரி மெமரி? விச் ஒன்? யாராவது ஆன்சர் பண்ண முடியுங்களா? ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பிரைமரி மெமரி ஆர் செகண்டரி மெமரி? பிரைமரி சார். ஹார்ட் டிஸ்கில் வந்து சார் வந்து பிரைமரின்னு சொல்லியிருக்காரு, செகண்டரி மேம் செகண்டரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் பெர்மனண்ட்டாக எதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது செகண்டரியாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் தான். பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து செகண்டரியாக போயிடும். அப்பப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி அப்பப்போ டெலீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரியில் வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பெர்மனன்ட் ஸ்டோரேஜாக தான் யூஸ் பண்ணுவோம். மீனிங் நம்ம ஏதாவது ஒரு பாட்டு, நம்மளுடைய ஃபோட்டோஸ், நம்ம மூவிஸ், இது எல்லாமே எதில் ஸ்டோர் பண்ணிப்போம்னா ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ணிப்போம். மேபி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது, அது வந்து அழியவே அழியாது. சரிங்களா? நம்மளா போய் அழிக்கிற வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம், ஒரு லேப்டாப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், பவர் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் செகண்டரி ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழியவே அழியாது. அதாவது ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழியவே அழியாது. அப்போ அது வந்து நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
அது வந்து கண்டிப்பாக செகண்டரியாக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா கம்ப்யூட்டரில் எல்லாமே ஆப்போசிட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? அப்போது ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது செகண்டரி மெமரியாக வரும். ரேம் அண்ட் ரோம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரியாக வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் வந்து ரோம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் வோலடைல்னு கொடுத்துருக்கேன்னா ரோம். அதே மாதிரி ரேம் அப்படிங்கிறது வோலடைல் மெமரி. சரிங்களா? ஸோ ரேம் வந்து தற்காலிகமாக தான் இருக்கும். அது வந்து உடனுக்குடனே அழிஞ்சிரும். சரிங்களா? ரோம் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட், அது வந்து ஸ்பெஷல் மெமரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அதில் வந்து நம்ம உருவாக்கப்படும் போதே சில டேட்டாஸை வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளேயே வராதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரின்னு எடுத்துக்கோங்க நீங்கள். ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அ செகண்டரி மெமரி. ரேம் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ், ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ பிரைமரி மெமரி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஒரு மதர் போர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வரும், ரேம் வரும், அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோம், இது எல்லாமே வந்துடும். மைக்ரோ ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்குள்ளே தான் வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே கேஷ் மெமரி அப்படின்னு ஒன்று வந்துடும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன நோட் பண்ணிப்பேன் பாருங்களேன் இந்த இடத்துல. ஃபாஸ்டஸ்ட் மெமரி இன் தி கம்ப்யூட்டர் கம்பேரிங் டு ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க். ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கேஷ் மெமரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மெமரியாக இருக்கும். இதுவும் ஒரு ஒன் வேர்டாக கேட்கலாம். ஸோ எம்படட் வித்தின், ஒரு எம்படட்னா அதுக்குள்ளேயே பதிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயே பதிஞ்சிருக்கும். ஆர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க மைக்ரோ ப்ராசஸரை. அதுக்குள்ளேயே பதிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா நியர் தி ப்ராசஸருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இதில் வந்து இந்த நியர் தி ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டட் பாயிண்ட். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்துலையும் வந்து அது எம்படட் ஆகிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இந்த ஆப்ஷன். ஸோ நியர் தி ப்ராசஸர். அப்போது இந்த கேஷ் மெமரி அப்படிங்கிறது ஒருவேளை அந்த மைக்ரோ ப்ராசஸரோட பதிஞ்சிருக்கலாம், அல்லது அது கூடயே சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த ப்ராசஸருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நிறைய சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸ்டாண்டர்டாக. சிபியூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபியூங்கிறது மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் வரும், அது டிஃபால்ட். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்யூ இருக்குது, சியூ இருக்குது, ரெஜிஸ்டர் இருக்குது. சரிங்களா? அப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸரையே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல மைக்ரோ ப்ராசஸர்னாலும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னாலும் ஒன்று தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏஎல்யூ இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும், சியூ இருக்கும், கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ரெஜிஸ்டர் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்குறப்ப இங்கே ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோ ப்ராசஸர் ஆர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே இருக்குது ஆர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே இருக்குது. ஏஎல்யூவும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஆர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கேஷ் மெமரி மட்டும்தான் ஒன்று என்ன பண்ணும், நியர் பக்கத்தில் வரும். அப்படி இல்லைனா அது கூட பில்ட் ஆகி வரும். அது வந்து இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜிஸ்லாம் அந்த மாதிரி பில்ட் ஆகி வருது. அப்போ ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ கேஷ் மெமரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ சிபியூக்குள்ளே ரேம், ரோம் இந்த இடத்துல இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரேம், ரோம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயே வராது. ரேம்லாம் தனியாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து ரேம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் மைக்ரோ ப்ராசஸருக்கு. சரிங்களா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கிளியராக இருக்குங்களா எல்லாருக்குமே? இந்த மாடலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் ஸோ. ஷேர் பண்ணியிருப்பாங்க விதைகள்லேருந்து. இந்த மாடல்ஸ் சில டெக்னிக் ஐடியாலஜிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட ஆன்சர். கேஷ் மெமரி. ஓகேங்களா? கேஷ் மெமரி தான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ மற்றபடி ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ளே வந்துடும். கேஷ் மெமரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ரொம்ப. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாங்களா? டிஸ்பிளே டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு தி கம்ப்யூட்டர் த்ரூ. எது மூலமாக டிஸ்பிளே டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே டிவைசஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மானிட்டர் சொல்லலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்மகிட்ட ஒரு மானிட்டர் இருக்குது, ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எந்த போர்ட் மூலமாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இதோடைய கரெக்டாக சொல்லணும்னா அதான் கான்செப்ட். கணிப்பொறியின் திரை சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சாதனம் எது அப்படின்னு கேட்பாங்க. யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணலாமா, அல்லது PS2 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, PS2 போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணலாமா, அல்லது SCSI போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் VGA கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கதான் இல்லை இது எல்லாமே. பட் நமக்கு வந்து அதை டெக்னிக்கல் நேம் பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆர்
கொஞ்சம் என்ன இது புரியாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயம் இல்லைல்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கான இது யாராவது ஐடியா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க யாராவது. யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஐடியாலஜி. மேம் டிவைசஸ் டிஸ்பிளே டிவைசஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி மேம் ஓகேங்களா. இப்போ யாராவது லேட்டஸ்ட்டாக ஸ்மார்ட் டிவி அவங்க வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் டிவியை அந்த நம்மளுடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ எது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம்? யூஎஸ்பி போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுவோமா? யூஎஸ்பி போர்ட் வந்து ஒரு டிவி இருக்குன்னு சொன்னால் அந்த டிவியில் வந்து அந்த டிவிங்கிறது ஒரு டிஸ்பிளே டிவைஸ் ஓகேங்களா. அல்லது நம்மளுடைய சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த சிஸ்டமில் வந்து மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே டிவைஸ் தான். ஸோ நம்ம டிஸ்பிளே டிவைஸில் யூஎஸ்பி போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் பொதுவாக? அல்லது ஒரு டிவியில் ஸ்மார்ட் டிவி இப்போ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த யூஎஸ்பி போர்ட்டில் அந்த டிவியில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம எதை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் பொதுவாக? நல்லா யோசிங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த விஷயம். நம்ம டிவி ஸ்மார்ட் டிவி இருக்கும். ஸ்மார்ட் டிவியில் வந்து நிறைய போர்ட்ஸ் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே விஜிஏ கனெக்டர்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டிவிஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி விஜிஏ கனெக்டர் வந்து இப்போ இருக்கக்கூடிய மானிட்டர்லாம் கொடுக்கறது கிடையாது இப்போ, சரிங்களா. அது வந்து ஓல்டு ஆயிடுச்சு. அது மாதிரி PS2 போர்ட், SCSI போர்ட்லாம் ஓல்டு. இந்த மூணுமே ஓல்டு தான். BCD எல்லாமே ஓல்டு தான், சரிங்களா. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க, HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க பொதுவாகவே கம்ப்யூட்டர்ஸில் அல்லது இப்போ இருக்கக்கூடிய மானிட்டரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் HDMI போர்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன போர்ட்? நம்ம சார்ஜ் போடுவோமே, நம்மளோட மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுறதுலேருந்து இப்போ லேப்டாப் வரைக்கும் ஆப்பிளே மாற்றிட்டாங்க அவங்களுடைய சார்ஜிங் டிவைஸோடைய அந்த போர்ட்டை. டைப் சி, அந்த டைப் சி அப்படிங்கிறது யூஎஸ்பி தான், சரிங்களா. யூஎஸ்பி டைப் சின்னு அப்படின்னு அர்த்தம். யூஎஸ்பியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ அப்போ அந்த யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறது காமன் போர்ட், அது ஒன்று வரும். ப்ளஸ் HDMI போர்ட், இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ கூட ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவிஸில், நம்முடைய மானிட்டரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, சரிங்களா. நான் ஏன் ஒரு கொஸ்டினுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்கிறேன்னா இதிலிருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணி ரீகால் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. அதனால தான் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் ஒரு ஃபர்தராக இப்போது இதுக்கப்புறமா போக 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 இதே மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரைஸ் பண்ணுறப்ப யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ், சரிங்களா. இந்த மாதிரி கான்செப்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணணுன்றதுனால இந்த அளவு நான் டிரைவாக உங்களுக்கு போயிட்டுருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிவைசஸில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்மார்ட் டிவி, அதில் 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க, HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மானிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், HDMI போர்ட் இருக்கும். VGA கனெக்டர்லாம் ஓல்டு லேப்டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பழைய மானிட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பழைய மானிட்டரில் தான் அந்த VGA போர்ட் வந்து VGA கனெக்டர் வந்து இருக்கும், சரிங்களா. இப்போ ஆப்பிள் லேப்டாப்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பியே கிடையாது, அதுவுமே எடுத்துட்டாங்க. ஒன்லி டைப் சி மட்டும்தான். இப்போலாம் ரீசெண்டாக வரக்கூடிய எல்லாத்துலேயுமே டைப் சி மட்டும்தான். டைப் சினா அது வந்து யூஎஸ்பி போர்ட்டில் தான் கீழே வரும். ஸோ மேபி எனக்கு தெரியும் இந்த கான்செப்ட் போர்ட் பற்றி நம்ம படிக்கலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன ஐடியாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து கிளாஸாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்கள், சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட்ஸ் இது பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. எதோட கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு டிஸ்பிளே டிவைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு லேப்டாப்போட ஒரு கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்பி போர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம், டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, சார்ஜ் ஏற்றுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் லைக் கேமராஸ், ஸ்கேனர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் பிரிண்டர்ஸ். கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், சரிங்களா. பிரிண்டர்ஸ் இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய மேஜர் வெர்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஒன்று USB 3.0, USB 3.1, USB 3.2 அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பான்ஷன் நேம் யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இதனுடைய
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். 5 GB per செகண்ட், ஒரு செகண்டுக்கு 5 GB வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கும் ESP 3.0ல. சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு மேஜர் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு அதோடைய ஸ்பீட் கம்பேரிஷனும் நல்லாயிருக்கும். அது ஹை கிரேடாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது தான் அதோடைய முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பேன்ஷன், எங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அதோடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ESP இந்த மாதிரி தான் இருக்கும் ESP. ஓகேங்களா? அதில் ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ உங்களுடைய லேப்டாப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப்டாப்பில் 2-3 ESP போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2-3 ESP போர்ட்டில் ஏதாவது ஒரு ESP போர்ட்டில் தான் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ப்ளூ கலரில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரீசன்ட் வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது டேட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், HP லேப்டாப்போ டெல் லேப்டாப்போ எந்த லேப்டாப்னு எடுத்துக்கோங்க. அந்த லேப்டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 3 ESP போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ESP போர்ட்டில் ஏதாவது ஒரு ESP போர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் உள்ள. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளாக் கலரில் இருக்கும். சரிங்களா? அதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ரீசன்ட் வெர்ஷன் ஆஃப் ESP போர்ட் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றது அதோடைய அர்த்தம். சரிங்களா? ஸோ தான் USB போர்ட். அடுத்து VGA கனெக்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. VGA கனெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்க பழைய காலத்தில் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பழைய காலம் சொல்ல முடியாது, இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, IT ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையுமே ஓகேங்களா, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் வாங்கின லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் எல்லாமே VGA போர்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் இருக்குது, ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா VGA போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? VGAவோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர் அப்படின்னு அர்த்தம். வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர் அப்படின்றது தான் VGA கனெக்டருடைய ஒரு ஃபுல் நேம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மானிட்டரை, டிஸ்பிளே டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் LCD ப்ரொஜெக்டராக இருக்கும். ப்ரொஜெக்டருங்கிறது ஒரு டிஸ்பிளே டிவைஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் டிவி, நாட் ஸ்மார்ட் டிவி, ஃபார் ஆல் LCD டிவிஸ் அண்ட் அதர் வெக் டிவிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மானிட்டர், இந்த மாதிரி டிஸ்பிளே டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக, அங்கேருந்து ஒரு வீடியோ ஆடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்காக, வீடியோ தட் வுட் பி பெட்டர், அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா VGA கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர் அப்படிங்கிறது அதோட நேம். ஆடியோ பிளக்ஸ்ன்னு சொல்கிறப்ப நிறையவே இருக்குது. சரிங்களா? மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன்ஸ், சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது ஆடியோ பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம PS2 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பர்சனல் சிஸ்டம் 2 போர்ட். அதோட நேம், அதோட நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. PSனா பர்சனல் சிஸ்டம். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம டிவி எடுத்துக்கோங்களேன், நம்ம டிவியில் கண்டிப்பாக அந்த PS2 போர்ட் இருக்கும். சரிங்களா? அதில் என்னென்னா நம்மளுடைய ஏர்டெல் டிஷ் டிவினா நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, அல்லது SCV டிவி, கேபிள் டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் பிளக்காக கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய இயர்ஃபோனில் 3.mm ஜாக் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மவுஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த மவுஸை வந்து எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த க்ரீன் கலரில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து கீபோர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பிசிஸில் பொதுவாக கொடுத்துருப்பாங்க, அந்த CPUவில் கொடுத்துருப்பாங்க. அந்த CPUவில் மவுஸையும் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம PS2 பர்சனல் சிஸ்டம் 2 அப்படிங்கிற போர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதான் அதோடைய ஐடியாலஜி. PSனா பர்சனல் சிஸ்டம், எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா CPUவில் யூஸ் பண்ணுவோம். CPUவில் 2 கலர் இருக்கும். மவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர், கீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். ஓகேங்களா? அதே மாதிரி SCSI அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். டு கனெக்ட் தி ஹார்ட் டிஸ்க் டிரைவர்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹார்ட் டிஸ்க் டிரைவர்ஸையும் நெட்வொர்க் கனெக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த SCSI போர்ட் வந்து யூஸ் ஆகும் நமக்கு. சரிங்களா? ஒன் செகண்ட். இங்கே அதோட நேம், அதோடைய இமேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். VGA போர்ட் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். அதே மாதிரி மவுஸ் போர்ட், அதில் க்ரீன் மவுஸுக்கும் VGA வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். VGA போர்ட் இந்த மாதிரி நிறைய பின்ஸ் வச்சுருக்கோம். ஹோப்ஃபுல்லி 14 பின் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ESP போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நார்மலாக. நெட்வொர்க் போர்ட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த நெட்வொர்க் வயர்ட் லேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈத்தர்நெட் கேபிள்ஸ்லாம் வந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க நெட்வொர்க் போர்ட்டில். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கிளிக்கபிள் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி அப்படியே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளாக் கலர் சொன்னேன் இல்லைங்களா, ESP போர்ட், அதுவும் ESP போர்ட் தான், பட் ஓல்டர் வெர்ஷனாக இருக்கும். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து லேட்டஸ்ட் ESP போர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
சீரியல் போர்ட் இங்கே இருக்குது, பவர் சப்ளைக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? HDMI இங்கே இருப்பாருங்க. HDMI நம்ம டிஃபைன் பண்ணி படிக்கணும் இல்லைங்களா? HDMIங்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 செகண்ட். இங்கே வரும். HDMIயோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். இஸ் அன் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ். ஒன்றுமே இல்லை, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவி ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம், ஸோ ஒரு சிஸ்டம் வந்து வாங்குகிறோம், கம்ப்யூட்டரே வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI தான் கொடுக்குறாங்க இப்போ. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வீடியோ ஆடியோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம SCVலேருந்து கூட எடுக்கலாம், அல்லது ஒரு டிஷ் டிவிலேருந்து நம்ம HDMI கேபிளில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஏர்டெல் டிஷ் டிவி யூஸ் பண்ணுறோம். அந்த ஏர்டெல் டிஷ் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே டிவியில் வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதான் HDMI போர்ட். இது வந்து ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டா ஃப்ரம் அ வீடியோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர் மானிட்டர், LCD ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDMI போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிலே மைக்ரோ HDMI இந்த மாதிரி இருக்கும். HDMI போர்ட்டோட ஒரு பேசிக் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது மட்டும் நம்ம கவர் பண்ணாமல் இருந்தோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹேவ் கவர் திஸ் ஒன் ரைட் நவ். ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து ரேஸ் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் இல்லைங்களா? 1 செகண்ட். ஓகே, ஸோ டுடே கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளியருங்களா? எதுக்கு டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் டுமாரோ வந்து ஏர்லி மார்னிங் அல்லது டுமாரோ வந்து ஒரு சிஎஸ் கிளாஸ் ஒன்று நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன கிளாஸ் வேணால் நம்ம ஸ்கெடியூல் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? பேச இருக்க டவுட் இருக்குங்களா? இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓஎஸ் பற்றி படிக்கணும் நம்ம ஆக்சுவலாக. பட் இப்போது டைம் 9 o'clock ஆனதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். மேபி நாளைக்கு ஒரு கிளாஸ் போடலாம் நம்ம. அதில் வந்து ஓஎஸ் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். அதுக்கான ஸ்கெடியூல் நான் போட்டுவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டட் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதுக்கு எதுக்காக டவுட் இருக்குங்களா? ஏதாவது நம்ம கான்செப்ட் வந்து கிளியர் பண்ணணுமா இன்னும்? இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஏன்னா நம்ம இன்னும் ஓஎஸ்க்குள்ளே போகல. ஓஎஸ் வந்து பாதி பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணி படிக்கணும். இன்றைக்கி கிளாஸ் எடுத்துலாம் பார்த்தேன், கொஞ்சம் டைம் இல்லை இருக்குது. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு டுடே ஸ்கெடியூல் கொடுத்துட்றேன். ஸோ டுமாரோ வந்து நம்ம ஓஎஸ் பற்றி படிச்சுட்டு கொஞ்சம் வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிலபஸ்லாம் முடிச்சுட்டு நெட்வொர்க்கில் என்ட்ரு ஆயிடுவோம். இன்னும் ஒரு 4 to 5 கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்ஸுக்கான கம்ப்ளீட் சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? முடிச்சுட்டு டே டு டே டெய்லியுமே ஒரு 10 to 15 கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப் டு எக்ஸாம் வர வரைக்குமே. சரிங்களா? எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குமே I will try to provide some question and answer discussion classes for you all. ஓகேங்களா? எனக்கு டவுட் இருக்குங்களா? சார் இதோட PDF சென்ட் பண்ணி. ஷூர் மேம், டெஃபினெட்லி. லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த PDF உங்களுக்கு கிடச்சிச்சுங்களா? ஷேர் பண்ணியிருந்தாங்களா மேம்? 1 செகண்ட்.